அவருக்கு கோவம் அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு. அவரை பொறுத்த மட்டும் இந்த தடவை 4 சட்டமன்ற தொகுதியில் இருந்ததை ஒன்றாக்கிவிட்டாங்க தமிழக மக்கள். அதனால் அவருக்கு பதில் சொல்ல முடியலை. டெல்லி ஆர்எஸ்எஸ்க்கு கேசவமூர்த்தி மேலே பழி வந்துரும்னு பார்க்குறாரு. அதனால் கேசவமூர்த்தி அவர்கள் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதை சொல்லி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நல்லவரை, இதுவரை இப்படிப்பட்ட எந்த குற்றங்களையும் சந்திக்காதவரை, வெள்ளைச்சட்டையும் வெள்ளை வேட்டியும் கதர் வேட்டியும் கதர் சட்டையும் தவிர வேறு எதையும் அவருடைய ஒரு களங்கமும் இல்லாத உயர்கல்வித்துறை அமைச்சரை களங்கப்படுத்துவதற்காக ஆர்எஸ்எஸ், அதுவும் குறிப்பாக உயர்கல்வியிலே ஆர்எஸ்எஸ் ஊடுருவ விரும்புகிறது. கவர்னருடைய முகமொடியை அணிந்து கொண்டு அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே திரு விஸ்வநாதன் அவர்களை களங்கப்படுத்துவதற்காகவும் அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர் உயர்கல்வியினுடைய அமைச்சராக வந்து விட்டார் என்ற பொறாமையின் அடிப்படையிலும் ஆர்எஸ்எஸ் போடுகின்ற சதி திட்டத்தினுடைய பகுதி தான் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அது செய்கிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் நாளைக்கு ஒரு செயற்குழு கூட்டம் இருக்குது. அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி விவாதித்து அதற்கு அறிவிப்போம். முக்கியமான அறிவிப்பு இருக்கும். அதில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம். இந்த தாவேகா, காங்கிரஸ், லீக் மற்றும் விசிகே கூட்டணி என்பது நீண்ட நாள கூட்டணியாக மாற்ற வேண்டும். இது மக்கள் நலனை முன்வைத்த கூட்டணி. மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. அதனால் காங்கிரஸை பொறுத்த மட்டும் மதசார்பற்ற ஒரு கூட்டணி அமைந்திருப்பதும் அதே நேரத்தில் சமூக நீதிக்கான கூட்டணியாகவும் இருக்கிறது. இதை எடுத்து செல்வது, அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதை பற்றிய யோசனைகள் பேசப்படும். நாளை உங்களுக்கு தெளிவான ஒரு திட்டங்கள் வகுத்து உங்களுக்கு அறிவிக்கப்படும். எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ராமர் கோயில் மேட்ரு. ராமர் கோயிலில் பாஜகக்காரர்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் கை வச்சுருக்காங்க. உண்டியலில் 17 லட்ச ரூபா டெய்லி கலெக்ஷன் கை வச்சுருக்காங்க. ஏறக்குறைய 7-8 கோடி ரூபாய் அடித்து முடிச்சிட்டாங்க. எவ்வளவு ஆச்சுன்னு ஒன்றும் தெரியலை. இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் போனாலும் சரி கேட்க மாட்டுறாங்க. மோடி மௌனம் சாதிக்கிறாரு, அண்ணன் ராஜா அவர்கள் மௌனம் சாதிக்கிறாரு, நயினார் நாகேந்திரன் அவர்கள் மௌனம் சாதிக்கிறாங்க. யாரும் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. தயவு செய்து சாமி விஷயம் கண்ணை குத்திரும். அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லாரும் அதை கவனமாக பாஜகக்காரர்கிட்ட கேள்வியை கேளுங்க. அக்கா சொல்லிட்டாலா? நம்மை பொறுத்த மட்டும் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஆளுநர் அவர்களை பொறுத்த மட்டும் பாஜகவினுடைய ஏஜென்ட்டாக செயல்படுகிறார். அவரை பொறுத்த மட்டும் அவர் கூப்பிட்டு நேற்று பார்த்த பார்வைங்கிறது நம்மளுக்கே அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம கூட்டணி பேசுகிறது மாதிரி 3 கட்சியை கூப்பிட்டு பார்த்துருக்காரு. ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட்டாக வாங்கியிருக்காரு ஜெராக்ஸ் போட்டு. எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. கவர்னர் பண்ணுற வேலையாக அதெல்லாம். கவர்னர் ஆஃபீஸாக எப்படி மாறி போச்சு? ராஜ்பவன் லோக்பவன் பேர் மாற்றினாங்க. கமலாலயான்னு பேரை மாற்றிருக்கலாம் போல இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற வேலை, அந்த கவர்னருடைய வேலை. அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அமித்ஷா ஆஃபீஸில் போய் மண்டிட்டு அவர் கெஞ்சி கேட்டதுலேருந்து பேச்சே மாறிப்போச்சு, அவருடைய டோனே மாறிப்போச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் வேறையாக இருந்தார். இப்போ அமித்ஷா ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கவர்னர் ஆடி போயிருக்காரு. வசனம் பேசுகிறாரு. நான் எங்கள் மக்கள் குறை இருந்தால் என்கிட்ட கேளுங்கிறாரு. இதே இதை கேரளாவில் ஏன் சொல்ல மாட்டாருன்னு தெரியல எனக்கு. ஏன் அதை சென்னையில் மட்டும் மக்கள் குறை இருந்தால் சொல்லணும்? 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருக்கார். ஆனால் ஒரு மாநிலத்தில் இந்த டயலாக் பேசுகிறாரு, அங்கே அதை பேசலை. இதனுடைய நோக்கம் என்னங்கிறது தெரியலை. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லி அனுப்பியிருக்காருன்னு தெரியலை. அமித்ஷா அவர்களுடைய திட்டம் என்பது மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கவிழ்த்து தனக்கு கைப்பாவியாக வச்சிருக்கின்ற ஒரு அரசை உருவாக்குவது அமித்ஷாவினுடைய எக்ஸ்பர்டைஸு. அதற்கான சதித்திட்டத்தினுடைய முதல் படியை கவர்னர் அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காராங்கிறது தான் கேள்வி. அக்கா தமிழிசை அவர்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், என்னையை பொறுத்த மட்டும் 3 தடவை என்னை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பியிருக்காங்க. அக்கா இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மக்களை போய் சந்திக்கட்ட அக்கா ஜெயிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் அக்காவுக்கு நான் எப்போவுமே ஏன்னாட்டா எங்கள் குடும்பத்திலேருந்து பிறந்த பிள்ளை அவங்க. அதனால் குமரியார் வீட்டில் பிறந்த அக்கா எங்கள் அக்கா. அதனால் என்றைக்கும் அவர்கள் மேலே எனக்கு மரியாதை எப்போவும் உண்டு. ஆனால் அக்காவை பொறுத்த வரைக்கும் தவறான வழியில் அவர்களுடைய கொள்கை போயிடுச்சு. கொள்கையில் அதனால் இப்படிலாம் நான் பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் அக்காவோட மரியாதையாக சொல்கிறேன். அக்கா அவர்களே, இந்த கவர்னருக்கு வக்காலத்து வாங்காதீங்க. நீங்கள் கவர்னராக இருக்கும்போது நடந்து கொண்ட விதம் எனக்கு நல்லா தெரியும். தெலுங்கானாவில் நான் பார்த்துருக்கேன். நேர்மையாக நடந்துக்கிட்டீங்க. அங்கே
நீங்கள் பாண்டிச்சேரியில் எப்படி நடந்துக்கிட்டீங்கிறது வேறு விஷயம். ஆனால் தெலுங்கானாவில் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்கிறது மட்டும் நான் சொல்ல முடியும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இப்போ இருக்க கவர்னர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்ததுக்கப்புறம் முழுமையாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை விட ஒரு படி மேலே போயிட்டார். அண்ணன் நயினார் நாகேந்திரன் பதவியை மாற்றிடுவாங்கன்னு கேட்டோம். ஆள் கிடைக்குதான்னு தெரியலை மாற்றி போடுறதுக்கு. கடை காலியாகிக்கிட்டு இருக்க வேறு பாஜகவில் தெரியறதுனால எந்த இதுவும் மாற்றாமல் இருக்காங்க. இருக்க நிர்வாகிகளாம் ரிசைன் பண்ணிவிட்டு அது எதுவும் லீடர்ஸ் ஆரம்பிக்க போகிறோம்னு ஒரு கடை ஆரம்பிச்சு வச்சுருக்காரு. புதுசாக முகமடி போட்ட நம்ம அமெரிக்காவுக்கு போயிருக்க உலகம் சுற்று வாலிபன். அதனால் பாஜகவினுடைய கடை ரொம்ப காலியாகிட்டு இருக்குங்கிறதுடைய நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. அவர் வரலாறு தெரியாதவர் பாவம். அவர் நாக் அவுட்டு வாக் அவுட்டு இந்த கதையெல்லாம் இதெல்லாம் அவருக்கு புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. 72 தேர்தல் வர வேண்டியது 71 தேர்தல் முன்னாடி வச்சாங்கங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். முதல்ல வரலாறை படிக்க சொல்லுங்கள். அவரை வரலாறு தெரியாச்சு சொல்லுங்கள். இந்திரா காந்தியினுடைய பேரால் ஜெயிக்கிறதுக்காக பங்களாதேஷ் யுத்தத்தை முடிகிறதுக்காக தேர்தலை முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் வச்சது யாருங்கிறத கேட்க சொல்லுங்கள். 80 யார் வருக யார் மகள்னு சொன்னதுன்னு கேட்க சொல்லுங்கள். 96 ஐயா மூப்பனாரை என்னெல்லாம் பேசினாங்கிறதுல கேட்க சொல்லுங்கள். 2004 அன்னை சோனியா காந்தி அவர்களை மருமகளே வருகன்னு சொல்லி யார் சொன்னாங்கிறத கேட்க சொல்லுங்கள். வரலாறு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நாக் அவுட்டு வாக் அவுட்டு அதெல்லாம் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு டைலாக் ரைமிங் எங்களுக்கும் தெரியும். அதனால் அவரை பொறுத்த மட்டும் வரலாறை கரெக்டாக படிச்சுட்டு வாங்க நண்பா அப்படிங்கிறது என்னுடைய டைலாக்காக இருக்கும்.